ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய பிசிஎஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி முப்படை அகாடமி சார்பில் வந்து 3 பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 4 மெட்டீரியல் வந்து உடனடியாக வெளியிடப்படும் சீக்கிரமா. ஸோ இந்த பாகம் 3 மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 1ல் அறிவியல், தமிழ் மற்றும் சமூக அறிவியல் கவர் ஆயிருக்கு. பாகம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கவர் ஆயிருக்கு. பாகம் 3ல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கினுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ₹1800 3 புக்கு. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே அவரை கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துடும். பாருங்க, இப்போ 6th ஜியோகிராஃபி வந்து பார்க்க போறோம். 6th ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், கேலக்சின்னு வந்து சொல்லக்கூடியது பேரண்டம், யூனிவர்ஸ். பேரண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்னு வந்து சொல்லப்படக்கூடியது. அதே நேரத்தில் வந்து சூரிய குடும்பம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம கேலக்சி பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு சன், ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து இருந்தது. அந்த பெரிய நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது, வெடிச்சு அப்படியே வெடிச்சு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துகள்கள் வந்து வெளியே வருது. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்கிவே கேலக்சி வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நிறைய வந்து அந்த மாதிரி வந்து உருவாகுது. மில்கிவே கேலக்சின்றது மாதிரி வந்து என்ன ஆகுது, ஸ்பைரல் மாதிரி வந்து நிறைய உருவாகுது. அதுல இருந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மில்கிவே கேலக்சி, இதுல இருந்து ஒரு மில்கிவே கேலக்சி, இதுல இருந்து ஒரு மில்கிவே கேலக்சி தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆர்பிட்ல வந்து போட்ட ஒரு நமக்கு பிளானட் வந்து இருக்குது. அப்போ சூரிய குடும்பத்தின் 3வது கோள் எது? நாம வாழக்கூடிய பூமி. என்னது? பூமி. 3வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி, எர்த். பூமினது எர்த். அப்போ இந்த ஈ வந்து நம்ம திருப்பி போட்டு பார்த்தோம், மிரர் இமேஜ்ல வந்து பாக்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 3 வந்து கிடைக்குது. அப்போ 3rd பிளானட் வந்து சொல்லப்படக்கூடியது வந்து பூமி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன், வெள்ளி. 2வது புதன் ஃபர்ஸ்ட், 2வது வந்து வெள்ளி, 3வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பூமி, செவ்வாய், அப்புறம் வியாழன், யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். மொத்தம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. பாருங்க, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். மொத்தம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8 கோள்கள் வந்து இருக்கு. இந்த 8 கோள்கள்ல 3வதா வந்து இருக்கக்கூடியது வந்து பூமி. நெக்ஸ்ட் புவி உள்ள மண்டலம். புவி வந்து இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம், புவி இருக்கக்கூடிய அந்த சூரிய குடும்பம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் சொல்றாங்க. இந்த பால்வெளிக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்கி வே. விண்மீன் திரள் மண்டலம் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலக்சி. மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருள் வடிவம் கொண்டுள்ளது. என்ன வடிவம்? சுருள் வடிவம் கொண்டுள்ளதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். அண்டத்தை பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டம், அது என்னன்னா விண்வெளி. விண்வெளியை பத்தி படிப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மோலஜி. காஸ்மோலஜி, அஸ்ட்ரானமி. என்ன சொல்லுவாங்க? அஸ்ட்ரானமி. சோ இந்த அஸ்ட்ரானமி, காஸ்மோலஜி எல்லாமே வந்து என்னன்னா அண்டத்தை பற்றிய கூடிய படிப்பு. காஸ்மாஸ் என்ற சொல் கிரேக்க சொல். காசு கொடுத்து கிரேப் வாங்கினாங்க. காசு கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேப் வந்து வாங்கினாங்க. கிரேப் வாங்கி என்ன பண்றான்? மாசா வந்து சாப்பிட்டுட்டு போனா. காசு கொடுத்து கிரேப் வாங்கி மாசா சாப்பிட்டுட்டு போனா. நெக்ஸ்ட் சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பெருவெடிப்பால் உண்டானது பேரண்டம். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ். சரி, இந்த யூனிவர்ஸ் நம்ம வந்து சொல்லும் போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா
என்னென்னலாம் இருக்கு? முதல்ல நம்ம கீழே இருந்து வந்து போனா மேல போலாம். நம்மளுடைய பூமி இருக்குது. பூமிக்கு மேல வந்து பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துக்கு மேல வந்து போனா பால்வழி மண்டலம். பால்வழி மண்டலம் அண்டம் வந்து சொல்லக்கூடியது பால்வழி அண்டம். அதுக்கடுத்து வந்து பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டம் வந்து பண்ணா இருக்குது. சோ அதுக்கும் மேல வந்து நம்ம இருக்கிறது வந்து பண்ணா கருந்துளை. ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து பண்ணா சொல்லப்படக்கூடியது. ஏன்னா பிளாக் ஹோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்ஸ் எல்லாமே வந்து பண்ணா மொத்தமா வந்து பண்ணா போயிட்டு உள்ள போயிட்டு விழக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சொல்லக்கூடியது வந்து பண்ணா கருந்துளை. அது வந்து பண்ணா பேரண்டத்துல வந்து பண்ணா நிறைய வந்து பண்ணா இருக்குது. சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் 15 பில்லியனுக்கு மேல பெருவெடிப்பு வந்து பண்ணா உருவாகுது. பெருவெடிப்பு பேரண்டம். பெரு பேரு பெரு பேரு பெரு இருக்குது. அப்புறம் வந்து பண்ணா இருக்குது பேரு அப்படின்றது வந்து பண்ணா இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ள நட்சத்திரங்களின் தொகுப்பு. பாருங்க, பிணைக்கப்பட்டுள்ள நட்சத்திரம். பிணைக்கப்பட்டுள்ள நட்சத்திரம் அப்போ ஒன்னோடு ஒன்னா வந்து பண்ணா சேர்த்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய தொகுப்பு எல்லாம் ஒன்னா கூட்டா இருக்குது அப்படின்னா தொகுப்புன்னு சொல்றாங்க. தொகுப்புனா திரள். தொகுப்புனா என்னது மீனிங் அப்படின்னு பார்த்தா திரள். அப்போ நட்சத்திரம்னா என்னது? விண்மீன். நட்சத்திரம் தெரிதா பாரு, விண்மீன் தெரிதா பாருன்றாங்க பாரு, அது விண்மீன். சோ இந்த விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம். அடுத்து பாருங்க, பால்வெளி விண்மீன் திரள் மில்கி வே கேலக்சி உருவான காலம் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின். பெருவெடிப்பு நடந்து 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின் தான் என்னாச்சு இந்த மில்கி வே கேலக்சி வந்து பண்ணா உருவாச்சு. அப்போ பேரண்டம் உருவாகி எத்தனை பில்லியன்? அது 10 பில்லியன். அதுக்கப்புறம் வந்து போனா 5 பில்லியன். 10 பில்லியனுக்கு முன்னாடி வந்து போனா பெரிய வெடிப்பு வந்து போனா உருவாகி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா பேரண்டம் உருவாச்சு. சப்போஸ் இப்படி கேட்கறான், பேரண்டம் உருவான காலம். பேரண்டம் உருவான காலம். பேரண்டம் உருவான காலம் கேட்டாங்கன்னா 10 பில்லியன். 10 பில்லியன். அப்ப மில்கி வே கேலக்சி உருவாச்சுன்னா வந்து பார்த்தா 5 பில்லியன் ஆண்டுகள். நெக்ஸ்ட், புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். விண்மீன் திரள் மண்டலங்கள் அது எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்க. ஆண்ட்ரோமேடா ஃபர்ஸ்ட், ஆண்ட்ரோமேடா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெகலனிக் கிளவுட்ஸ். மெகலனிக் கிளவுட்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெகலனிக் கிளவுட். இது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் என்னது மேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மெகலனிக் மேகங்கள். ஆண்ட்ரோமேடா கேலக்சி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்சி விண்மீன் திரள் மண்டலம். அப்ப என்ன ஆண்ட்ரோமேடா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். புவியில எப்பவுமே என்ன பண்றது? ஆண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றவன் ஏன் அந்த ஆண்டுகிட்டே இருக்கவன் என்ன பண்ணுவான்? மொக்கையா இருப்பான். ஆண்டுகிட்டே இருக்கிறோம் எப்ப எப்படி இருப்பான் அப்படின்னு மொக்கையா இருப்பான். அப்போ புவியில எப்பவுமே ஆண்டுகிட்டு இருக்கிறவன் வந்து எப்படி இருப்பான்? மொக்கையா வந்து பணம் இருப்பான். அடுத்து பாருங்க, ஒளியின் திசை வேகம். ஒளியின் திசை வேகம் ஒரு வினாடிக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு ஒளியின் திசை வேகம் வந்து போனா ஒரு வினாடிக்கு வந்து ஆகுது 3 லட்சம் கிலோமீட்டர். சோ இந்த ஒளியின் திசை வேகம் ஒளி அழகு ஒளி ஆண்டுன்னு வந்து சொல்றாங்கல்ல, இந்த ஒளி ஆண்டு வந்து என்னன்னா ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவு அதுதான் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி ஆண்டுன்னு சொல்றான். ஒரே ஒரு நிமிஷத்திலே வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து போதுன்றான். அப்போ ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 330 மீட்டர். எதுல? வினாடிக்கு 330 மீட்டர் ஒளியின் திசை வேகம். இது வந்து என்ன? இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்டு. இது வந்து லைட்டு. இது லைட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு. இந்த ஒளி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டு. இந்த ஒளி அப்படின்றது வந்து என்னன்னா சவுண்டு. 330 மீட்டர் வினாடிக்கு. அதாவது வந்து இங்க பேசுறோம் அப்படின்னா ஒரு வினாடிக்கு 330 மீட்டர் வந்து போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்றது சவுண்டு.
சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம். சோலார் என்ற சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. சோலார் சிஸ்டம் சூரிய கடவுள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன்ல. சோலார் பாருங்க லத்தீன் SO வந்து இருக்குதா, SO வந்து பண்ணா சூரிய கடவுள், அப்புறம் LA வந்து பண்ணா லத்தீன் சோலார் கடவுள். சோலார்ன்றது வந்து சூரிய கடவுள் லத்தீன் மொழிச்சொல். நெக்ஸ்ட் சூரிய மண்டலம் உருவான காலம் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன். சோ 5 பில்லியன் வருடங்களுக்கு முன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி வந்து உருவாச்சு. அதுல இருந்து 500.5 பில்லியன் வந்து குறைஞ்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் வந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. பேரண்டத்தின் படிநிலை, அதாவது வந்து ஆர்டரா என்னென்னலாம் வருது. பேரண்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேரண்டம் யூனிவர்ஸ் வந்து சொல்லப்படக்கூடியது. என்னது யூனிவர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டம் என்னது யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து வரக்கூடியது வந்து என்னதுன்னா விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி. விண்மீன் திரள் மண்டலம் வந்து பண்ணது கேலக்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம். அடுத்து பாருங்க பிளானட். சோலார் சிஸ்டத்துக்கு அடுத்து வந்து என்னது பிளானட் வந்து இருக்கு. அதுக்கடுத்து என்னது சேட்டலைட்ஸ். நேச்சுரல் சேட்டலைட் சொல்லப்படக்கூடிய துணைக்கோள்கள். சோ இதுதான் வந்து பேரண்டம், கேலக்சி, சோலார் சிஸ்டம், பிளானட், சேட்டலைட்ஸ். இதான் வந்து அந்த ஆர்டர் வந்து இருக்குது. சோ இதை வந்து என்ன பண்ணுவோம், பேரண்டத்தின் படிநிலையை வரிசைப்படி மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கீழிருந்து மேலாக வரிசைப்படுத்துக அப்படின்னா துணைக்கோள்கள் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து கோள்கள், அதுக்கடுத்து சூரிய குடும்பம், அப்புறம் விண்மீன் திரள் மண்டலம், அதுக்கப்புறம் வந்து பேரண்டம். அடுத்து பாருங்க சூரிய மண்டலம் பிணைக்கப்பட்டுள்ள விசை. சூரிய மண்டலம் மட்டும் இல்ல, மனுஷனானப்பட்டவன் எல்லா கிரகங்களும் வந்து பிணைக்கப்பட்டுள்ள விசை வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி. கிராவிட்டி தான் வந்து என்ன பண்ணிருக்கான் சூரிய மண்டலம் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுறது. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் சதவிகிதம். சூரிய குடும்பத்துல மொத்த வெயிட் வந்து சூரியன் வந்து எத்தனை பர்சன்டா 99.8% வந்து இருக்குது. 99.8% வெயிட் வந்து சூரியன் தான். சூரியன் தான் எப்பவுமே வெயிட் தான். சூரியன் உள்ளடக்கிய வாயுக்கள். சூரியன்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சோ இதுதான் என்ன காரணம், இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து எரியுது, தொடர்ந்து வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சூரியன் வந்து ரொம்ப வெப்பமா வந்து தெரியறதுக்கான காரணம். ஹைட்ரஜன் அணுக்களும் ஹீலியம் அணுக்களும் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுது, தன்னுடைய பிணைப்பு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் பாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அப்புறம் வந்து ஆட்டம் பாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரஜன் பாம்புக்கும் ஆட்டம் பாம்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் பாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு மூலமா வந்து உருவாகக்கூடியது. அணுக்கரு இணைவு, அணுக்கரு இணைவு மூலமா உருவாகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் பாம். இந்த ஹைட்ரஜன் பாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 வந்து 8, 8 வந்து 16, இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு வந்து ஹைட்ரஜன். இது வந்து என்ன பண்றது, உள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்குது. நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. அப்ப நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நடக்குது. அணுக்கரு பிளவு இது நடக்கிறது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. சூரியனின் வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். இது வந்து என்ன, சூரியனுடைய வெப்பநிலை வந்து வெளிப்புற வெப்பநிலை மட்டும்தான். இந்த லேயர்ல அவுட்டர் லேயர் சொல்றோம் பாருங்க, இந்த அவுட்டர் லேயர்ல மட்டும்தான் அது 15000 டிகிரி செல்சியஸ்.
15,000 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட்ல, உள்புறத்துல வந்து இருக்கிறது வந்து இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது. சூரியனின் வெப்பநிலை பூமியை வந்தடைய ஆகும் காலம் 8.3 நிமிடங்கள். 8.3 நிமிடங்கள். அப்ப 8.3 நிமிஷத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரியன் வந்து என்ன பண்ணது, பூமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி கிட்ட சூரியன் கிட்ட இருந்து பூமி வந்து வெப்பத்தை எடுத்துக்குது. சூரியனின் வெப்பநிலை பூமியை வந்தடைய காலம். அதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளின்னு வந்து சொல்றோம். இந்த ஒளின்றது வந்து லைட். இந்த லைட் வந்து நம்ம பூமியை வந்து அடைய காலம் எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டு என்ன பண்றோம், 8.3 நிமிஷம் வந்து சொல்றோம். சூரியனின் அளவு வந்து 1.3 மில்லியன் தன்னுள் அடக்கக்கூடிய அளவு. 1.3 மில்லியன் சுற்றளவு கொண்டது, கொள்ளளவு கொண்டது. கொள்ளளவு சொல்றாங்க. அந்த கொள்ளளவுன்றது என்னன்னா 1.3 மில்லியன் தன்னுள் அடக்கக்கூடிய அளவு. சோ இதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரியனின் வெப்பநிலை பூமியை வந்து அடையும் காலம். இந்த வெப்பநிலை கொடுக்க மாட்டான், சூரியனின் ஒளின்னு ஒண்ணு கொடுப்பான். இந்த ஒளின்னு வந்து கொடுத்தாவே வந்து பண்ணாது நம்ம 8.3 நிமிஷத்துல வந்து வந்து சேருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோள்கள். கோள் என்பதன் பொருள். கோள்னா வந்து என்னது, கோள் சுற்றி வருபவர். கோள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சுத்தி 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 வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். கோள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோல் ஆட்டம் சிலம்பம் சொல்றாங்கல்ல, சிலம்பத்துக்கு வந்து முக்கியமா தேவைப்படுது அந்த சிலம்பம். அந்த கோல் வந்து தேவைப்படுது. அந்த கோல் வச்சு என்ன பண்ணுவாங்க, சுத்துறதா வந்து என்னது அது சிலம்பம் சொல்றது. அப்போ கோல்னா வந்து சிலம்பம் ஞாபகம் வச்சுக்குவீங்க. சிலம்பத்துல கோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தி சுத்தி வருவாங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது, 8 கோள்கள் வந்து இருக்குது. சோ அந்த 8 கோள்கள் என்னன்னா பாருங்க, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். சோ மொத்தம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கோள்கள் வந்து இருக்குது. MVEM, JSUN. நெக்ஸ்ட் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி குறிப்பிடும் நூல். சூரியன் அப்புறம் வந்து மற்ற கோள்கள் இருக்கிறது வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படை. 9 கோள்கள் நவ கிரகங்கள் வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் ஆகிய 4 கோள்கள். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இந்த 4மே வந்து என்னன்னா உட்புற கோள்கள். என்னன்னா இன்னர் பிளானட் வந்து சொல்லுவாங்க. என்ன பிளானட், இன்னர் பிளானட். அதுல புவி நிகர் கோள்கள், புவிக்கு நிகரா வந்து இருக்கக்கூடிய கோள்கள் வந்து சொல்லப்படுறது. வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கடைசி 4 கோள்களின் பெயர்கள். வெளிப்புற கோள்கள். இத வந்து வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புவிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிட் பிளானட் சொல்லப்படுவது. சாலிட் பிளானட். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசியஸ் பிளானட் வந்து சொல்றாங்க பாருங்க. வாயு கோள்கள், வளிம கோள்கள், வாயு கோள்கள் வந்து சொல்லப்படக்கூடியது. வெளிப்புற கோள்கள், அவுட்டர் பிளானட் வந்து சொல்றது. வியாழன் நிகர் கோள்கள், வியாழன் மாதிரி வந்து இருக்கக்கூடிய கோள்கள் வந்து சொல்லக்கூடியது. அடுத்து செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படும் மண்டலம் சிறு கோள் மண்டலம். அப்போ இங்க வந்து பெருசா அந்த 4 கோள்கள் வந்து வந்துருது. என்ன 4 கோள்கள் வந்து புதன், அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வெள்ளி வந்து இருக்கும். புதனுக்கு அப்புறம் வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு புவி வந்து இருக்கும். புவிக்கு அப்புறம் இருக்க வந்து என்னது செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அடுத்து வந்து ரொம்ப தொலைவு தள்ளி வந்து வியாழன் வந்து இருக்கும். ரொம்ப தொலை தள்ளி வியாழன் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, அப்புறம் யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன். இந்த கோள்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு கோள் மண்டலம். சின்ன நிறைய கோள்கள் வந்து இருக்குது. குறுங்கோள் மண்டலம் சொல்லுவாங்க, இல்ல சிறுகோள் மண்டலம் சொல்லுவாங்க. சோ அந்த சிறுகோள் குறுங்கோள்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய
அந்த ஏரியாவில் வந்து போனா சுத்திட்டு வந்துட்டே இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து போனா ஒரு நிலையான ஒரு வழித்தடம் வந்து போனா இல்லை. இந்த வழியில் தான் வந்து போனா போகணும் அப்படின்னு வந்து போனா நூல் பிச்சை மாதிரி வந்து போனா போகவே போகாது. எங்க வேணாலும் போனா சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் சிறுகோள் மண்டலம் சொல்றது. நெக்ஸ்ட் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். என்னது? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் என்று. ரோமானிய கடவுள் தூதுவரான மெர்க்குரி. மெர்க்குரினா வந்து போனா எந்த கடவுள் சொல்றது? தூது கடவுள், கடவுளுடைய தூதுவர். கடவுளுடைய தூதுவர் வந்து போனா யாரு அப்படின்னு பாத்தா மெர்க்குரி. சோ அது பேர் என்னன்னா மிகச்சிறிய கோள். புதன் வந்து போனா இருக்கிறதுலயே நம்ம சூரிய மண்டலத்திலே வந்து போனா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய கோள் வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன். அதுக்கு வந்து போனா வந்ததுக்கான காரணம் என்ன? ரோமானிய கடவுளுடைய தூதுவர். தூதுவர்னா வந்து போனா யாரு அப்படின்னு பாருங்க, இந்த அம்பாசடர். அம்பாசடருக்கு வந்து போனா வரக்கூடியதான் தூதுவர். நெக்ஸ்ட் துணைக்கோள்கள் இல்லாத கோள். சுத்தமா வந்து போனா துணைக்கோளே வந்து போனா இருக்காது. அதாவது ஆர்டிபிஷியல் நேச்சுரல் சேட்டலைட்டே வந்து போனா நம்ம நிலவு மாதிரி இருக்கவே இருக்காது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன். நெக்ஸ்ட் வெள்ளி வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமான கோள். சோ இதுல வந்து போனா ஒரு விஷயம் நமக்கு வந்து போனா தெரியணும். என்ன அப்படின்னா புதன் மற்றும் வெள்ளின்னு வந்து போனா சொல்றோம்ல, புதன் வந்து போனா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குது. புதனானது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஆனா வெள்ளி வந்து போனா சூரியனுக்கு பக்கத்துல இல்ல, ரெண்டாவது இடத்துல தான் வந்து போனா இருக்குது. அப்போ புதன் வந்து போனா வெப்பம் இல்லாம வெள்ளி ஏன் அதிகமா வெப்பமாச்சு? புதன் வெப்பம் இல்லாம வெள்ளி ஏன் வந்து போனா வெப்பமாச்சு அப்படின்றத பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் வந்து போனா இருக்குது. சில்வர் நைட்ரேட் வந்து போனா இருக்கிறதுனால இதுல வெள்ளி வந்து போனா சில்வர் நைட்ரேட் அதிகமா வந்து போனா இருக்குது. இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலமும் சூரியனை சுத்தக்கூடிய காலமும் ஒண்ணுதான். தன்னைத்தானே சுத்தக்கூடிய காலமும் சூரியனை சுத்தக்கூடிய காலமும் ஒண்ணுதான். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பம் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது அமைந்த கோள். ஓகே, இரட்டை கோள்கள், அதாவது இரட்டை கோள்கள் என்பவை யாவை அப்படின்னு கேட்பாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் பூமி. எதனால? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸ். இரட்டை கோள்கள் வந்து சொல்லப்படுறதுக்கான காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியும் வெள்ளியும் வந்து ஒரே மாதிரியான சைஸ்ல வந்து இருக்குது. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, அதை இரட்டை கோள்கள் வந்து சொல்றாங்க. தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் காலம் 243 நாட்கள். தன்னைத்தானே வந்து சுத்திக்குது, தன்னைத்தானே வந்து சுத்திக்குதுன்னா இரவு பகல், நம்ம பூமியில இரவு பகல் வருது இல்ல, அந்த மாதிரி அங்க இரவு பகல் வந்து வர்றதுக்கு வந்து 243 நாட்கள் வந்து ஆகுமா. அப்போ சூரியனை சுத்தத்துக்கும் வந்து அதே தான். அதனாலதான் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு வந்து வெப்பம் அதிகமா தெரியுது. கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள். இப்ப வந்து இது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் சொல்லிட்டான். இப்போ இதுல வந்து நமக்கு என்னது, கடிகார முள் சுழற்சி இப்படி இருக்குமா இல்ல இப்படி வந்து சுத்துமா? இது அதாவது கிழக்கிலிருந்து இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் வந்து சுத்தக்கூடியது. கடிகார சுழற்சி என்ன சொல்லுவாங்க, கடிகார சுழற்சி. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் மற்றும் வெள்ளி. எதிர் கடிகார சுழற்சி அப்படின்னு சொன்னாதான் மற்ற கோள்கள். கடிகார சுழற்சினா வந்து யுரேனஸ் மற்றும் வெள்ளி. துணைக்கோள்கள் இல்லாத கோள்களுள் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. அப்போ துணைக்கோள்கள் இல்லாத கோள்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி. புதனும் வெள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நமக்கு துணைக்கோள்களே வந்து சுத்தமா இல்லாம இருக்கு. சோ இதுல வந்து எந்த கேள்வி நம்ம முக்கியமானதுன்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றவும் சூரியனை சுற்றவும் ஒரே கால அளவை கொண்டுள்ள கோள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீனஸ். வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்பு மற்றும் அழகு. வீனஸ் அன்பு மற்றும் அழகு. வீனஸ்ன்றது எப்படின்னா வெள்ளி. வெள்ளி கோளின் வேறு பெயர் விடிவெள்ளி, அந்தி வெள்ளி. காலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கிழக்கு முளைச்சிருச்சா, மேற்கு இருக்குதா கிழக்கு இருக்குதான்னு சொல்றாங்க பாருங்க.
அது வந்து பண்ண என்னன்னா விடிவெள்ளி. அந்தி வெள்ளின்றது சாயந்தர டைம்ல இருந்து பண்ணா தெரியுது. காலையில 6 மணிக்கு வந்து பண்ணா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வந்து பண்ணா தெரியுது விடிவெள்ளி. அந்தி வெள்ளின்றது சூரியன் மறைஞ்ச பிறகு வந்து பண்ணா தெரியுது அந்தி வெள்ளி. புவி உயிர்கோளம், பூமி என்னது உயிர்கோளம் சொல்லப்படக்கூடியது. நீல நிற கோள் வந்து பண்ணா சொல்லக்கூடியது நீல நிற கோள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து என்னன்னா புவி. புவி வந்து பண்ணா சூரிய மண்டலத்துல 3வது கோள்னு சொல்லியாச்சு. புவி வந்து பண்ணது 4ல 3 பங்கு என்னது நீர். 4ல 3 பங்கு வந்து பண்ணது நீர். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 1 பங்கு வந்து பண்ணதுன்னா நிலம். அப்ப 3 பங்கு வந்து நீர், 1 பங்கு மட்டும் தான் வந்து நிலம் சொல்றாங்க. புவியின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களால் அழைக்கப்படாத ஒரே கோள். முக்கியமான ஒரு விஷயம், ரோமானிய கடவுள்களால் ரோமானியம் இல்ல, கிரேக்கம் வந்து கடவுள் பேர் வந்து இல்ல இந்த இடத்துல. புவிக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி, புவி அப்படின்னு வச்சதுக்கு வந்து காரணம் என்ன? மற்றதுக்கெல்லாம் வந்து காரணம் இருக்கு, இதுக்கு மட்டும் வந்து காரணமே வந்து இல்ல. சரி, புவியுடைய விட்டம், துருவ விட்டம், நிலநடுக்கோட்டு விட்டம். சோ இந்த துருவ விட்டம் வந்து சொல்லப்படக்கூடியது வந்து பாருங்க, இங்க இருக்கிறதும் வந்து பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ விட்டம். துருவ விட்டம் எது 12714. இங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டம் வந்து குறைவு, துருவ விட்டம் என்றது. சோ இங்க வந்து என்ன ஆகுது, சென்டர் பகுதியில் வந்து இருக்கு பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு விட்டம். சோ இந்த நிலநடுக்கோடு விட்டம் வந்து 12756. 12756 வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு விட்டம். ஈக்குவடார் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12756. துருவம் போல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து 12714. 12/7/14, 12/7/56, 12/7/56. நெக்ஸ்ட் பாருங்க, புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு. புவி மற்றும் சூரியனுக்கு இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை அடைய ஆகும் காலம் 21 ஆண்டுகள். ஆனா வந்து மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போனோமா, 800 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போனோம்னு சொல்றாங்க. அப்படின்னா 21 ஆண்டுகள் வந்து ஆகணும்னு சொல்றாங்க. எது சூரியனை வந்து போயிட்டு அடையிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோள் என்ன கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது நமக்கு பக்கத்துல செவ்வாய். இந்த மார்ஸ் வந்து சொல்றாங்க மங்கள்யான், அது வந்து 10 மாசம் ஆச்சு. மங்கள்யான் வந்து போய் சேர்றதுக்கு ராக்கெட்ல, மங்கள்யானுக்கு ராக்கெட்ல போய் சேர்றதுக்கு வந்து 10 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. என்ன அப்போ இங்க இருக்கிறதுக்கே வந்து 10 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து சூரியனுக்கு பூமிக்கு வந்து இருக்குது. அங்க போய் சேரத்துக்கு எவ்வளவு ஆண்டுகள், அதாவது ராக்கெட்ல போனாவே வந்து நிறைய வருஷம் வந்து பிடிச்சிக்கும். அப்படின்னும் போது இங்க ஏரோப்ளேன்ல போனா 800 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போனோமா, 800 கிலோமீட்டர் வேகத்துல எங்க வந்து போறது. செவ்வாய் செந்நிறக்கோள். செவ்வாய் வந்து என்னது செந்நிறக்கோள் சொல்றாங்க. ஸோ இதுல செந்நிறக்கோள் வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா அயன் ஆக்சைடு அதிகமா இருக்குது. அதே மாதிரி மீத்தேன் கேஸ் வந்து அதிகமா இருக்குது. எங்க செவ்வாயில வந்து மீத்தேன் கேஸ் வந்து அதிகமா இருக்குது. செவ்வாய் சூரியனிடம் வந்து 4வது இருக்குது, 4வது இருக்கக்கூடிய கோள். ஓகே, செவ்வாய் வந்து புதனுக்கு அடுத்தவதாய் உள்ள சிறிய கோள். செகண்ட் ஸ்மாலஸ்ட், செகண்ட் 2வது சிறிய கோள் எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்படின்னா செவ்வாய். 2வது சிறிய கோள் இது செவ்வாய். ரோமானிய போர் கடவுள் மார்ஸ் செந்நிறம். பாருங்க, போர் போட்டா என்ன பண்றான், வாயிலே வந்து குத்துறான். செவ்வாய் போர் சண்டை நடக்குது அப்படின்னா என்ன பண்றான், வாயிலே வந்து பாத்தீங்கன்னா கும்மாங்குத்து குத்துறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மார்ஸ் பெயரால் அளிக்கப்பட்டது செவ்வாய். பாருங்க, செவ்வாய் செந்நிறமாக இருக்க காரணம் வந்து பண்ணது இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு.
செவ்வாய் செந்நிறமாக இருக்க காரணம் இரும்பு ஆக்சைடு. செவ்வாய் டேஷ் கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து இன்னொரு பேரு செந்நிற கோல் சொல்றாங்க, சிவந்த கோல் வந்து சொல்றாங்க. செவ்வாய் கோளின் துணை கோள்கள் ரெண்டு வந்து இருக்குது. என்னன்னா போபஸ் வந்து டீமஸ் ஒன்னு, டூமஸ். போபஸ் டீமஸ், போபஸ் ஒன்னு டீமஸ் ஒன்னு, ரெண்டுமே வந்து என்னன்னா செவ்வாய் வந்து சொல்றது. போ சிகப்பு கலர்ல, சிகப்பு கலர்ல டீ வந்து குடிச்சு, டீ வந்து குடிச்சு சிகப்பு கலர்ல டீ போட்டு குடிச்சான். சிகப்பு கலர்ல டீ போட்டு குடிச்சான். சிகப்புனா செவ்வாய், டீன்றது வந்து டீமஸ், போன்றது வந்து போபஸ். இஸ்ரோ மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய்க்கோளை ஆராய அனுப்பிய நாள் 24 செப்டம்பர் 2014. 24 செப்டம்பர் 2014. செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிய நாடுகளில் இந்தியா பெரும் இடம், 4வது இடம். இந்தியா வந்து 4வது இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து போனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஃபர்ஸ்ட், 2வது நாசா, 3வது வந்து ஐரோப்பா, 4வது வந்து இந்தியா. ஃபர்ஸ்ட் ரஷ்யா, 2வது வந்து நாசா, 3வது ஐரோப்பா, 4வது வந்து இந்தியா. வியாழன் பெருங்கோள் இருக்கிறதுலே வந்து நம்ம சூரிய மண்டலத்திலே வந்து மிகப்பெரிய கோளா வந்து கருதப்படுவது வந்து வியாழன். இந்த வியாழன்ன்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ், இந்த ஜூபிட்டர் வந்து சொல்லப்படக்கூடியது. கடவுள் மிகப்பெரிய சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வந்து வியாழன், மிக பெரிய கோள் என்னதுன்னா வியாழன். நெக்ஸ்ட் ரோமானியர்களின் முதல் கடவுள், ரோமானியர்களுடைய முதல் கடவுள் வந்து ஜூபிட்டர். அதாவது முதல்ல வந்து இருக்கிறது எப்பவுமே பெருசா இருக்கும் அப்படின்னு தான் ஜூபிட்டர் வந்து சொல்லப்படக்கூடியது வந்து வியாழன். நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக விண்வெளியில் பிரகாசமாக தெரியும் கோள். நிலாவும் வெள்ளியும் வந்து இருக்குது நம்ம வானத்துல வந்து தெரியுது. அதுக்கு அடுத்தமா வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசமா தெரியுது வந்து வியாழன். சோ வந்து தெரியாம கூட வந்து இருக்கலாம். தெரியறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெருசு, சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய கோள்கள்லயே வந்து ரொம்ப ரொம்ப பெருசு வியாழன்ன்றது. அதனால என்ன பண்ணுது, இது வந்து பெருசா நமக்கு வந்து வெறுங்கனால தெரியும். அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள், அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் வந்து சொல்றாங்க. வியாழன், அயோ, யூரோப்பா, கேனிமீடு, கேலிஸ்ட் சொல்றாங்க. இதுல கேனிமீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேனிமீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வியாழனுடைய துணைக்கோள். கேனிமீடு என்பது எதனுடைய துணைக்கோள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கேனிமீடு வியாழனுடைய துணைக்கோளாக கருதப்படுவது எது, கேனிமீடு. ஐயோ, யூரோப்பா கப் வந்து என்ன பண்ணிட்டான், கோழி வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, ஐயோ யூரோப்பா கப்பு, யூரோப்பா கப்ப என்ன பண்ணா, கனி கொடுத்து கோழி தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ யூரோப்பா கப்ப என்ன பண்றான், கனி கொடுத்து கோழி தூக்கிட்டு போயிட்டான். சனி வளையங்கள் கொண்ட கோள். சரி, இந்த கோள்கள் வந்து வளையங்களோட இருக்கக்கூடிய கோள் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. இதுல ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோள்களுக்குமே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளையங்கள் இருக்கு. அதுவும் வியாழன்ல இருந்து வெளியே போகக்கூடிய அனைத்து வெளிப்புற கோள்கள், அவுட்டர் மோஸ்ட் பிளானட்னு சொல்லக்கூடிய வெளிப்புற கோள்கள் எல்லாத்துக்குமே என்ன இருக்கா, வளையங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியறது இல்ல. சனிக்கு மட்டும்தான் வந்து வளையங்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும். அப்போ வளையங்கள் கொண்ட சூரிய மண்டலத்தின் ஒரே கோள் வந்து என்னதுன்னா சனி. சூரிய கடவுள் இரண்டாவது பெரிய கோள். சூரிய கடவுள் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் வந்து எது அப்படின்னு சனி. 6வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய கோள். ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் பாருங்க, வேளாண்மை கடவுள், வேளாண்மை கடவுள் வந்து என்னன்னா சாட்டன். இது சாட்டன். சாட்டர்டே, சாட்டர்டே, சாட்டர்டே ஞாபகம் வச்சுங்க. சாட்டர்டேனா சனி. அப்போ வேளாண்மை கடவுள் சாட்டர்டே வந்து நம்ம என்ன பண்றோங்க, போயிட்டு வேளாண்மை வந்து செய்வாங்க. சனி கோளின் துணைக்கோள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு 62. இது வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்கிற ஒரு டேட்டா. இது 62ன்றது வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்கிற டேட்டா. இப்போ அப்டேட் பண்ண டேட்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
82 கோள்கள். அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னா 78 கோள்கள். 78 துணைக்கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கு. ஆனா நமக்கு புக்ல கொடுக்கப்படல. 82 துணைக்கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கு, நமக்கு புக்ல கொடுக்கல. மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் சனிக்கோளின் ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டன். மேகங்கள் பூமி மாதிரியான மேகங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள் எதுன்னு சொல்றாங்க, டைட்டன் வந்து சொல்றாங்க. சோ இந்த டைட்டன் வந்து நம்ம பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் வந்து படம் பார்த்திருப்பீங்க. அவெஞ்சர்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் கிரகத்துல தான் வந்து இருந்திருப்பான். சோ இப்போ கோள்களுடைய தூரம், சூரியனிடமிருந்து இருக்கக்கூடிய தூரம், நெக்ஸ்ட் வந்து அது சுழலும் காலம், எத்தனை துணைக்கோள்கள் வந்து இருக்கு, இதை வந்து பாத்துக்கங்க. சோ இதுல நம்ம முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை சுற்ற ஆகும் காலம், தன்னைத்தானே சுற்ற ஆகும் காலம். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சூரியனை சுற்றுறது முதல்ல வந்து புதன் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய கோள்னு வந்து சொல்றாங்க. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதுல வந்து என்ன புதன் பத்தி வந்து கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணைக்கோள்கள், புதனுடைய துணைக்கோள்கள் வந்து எத்தனை எண்ணிக்கைன்னு வந்து கேட்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாருங்க, மில்லியன் கிலோமீட்டர், 57.9 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு நமக்கு புதன் வந்து இருக்கு. சூரியனை சுற்று ஆகும் காலம் வந்து 88 நாட்கள். 88 நாட்கள்ல வந்து சூரியனை ரொம்ப வேகமா வந்து சுத்துறது. மற்ற எந்த கோள்களுக்கும் வந்து அந்த மாதிரி வந்து இல்லை. அப்போ 88 நாட்கள் மிக வேகமாக சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷனரி பிளானட்னு வந்து சொல்லப்படக்கூடியது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன். 58.7 தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் காலம் வந்து 58.7. நெக்ஸ்ட் வெள்ளி. இது வந்து முக்கியமா பாத்துங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றவும் தன்னைத்தானே சுற்றவும் ஒரே மாதிரியான காலத்தை எடுத்துக்கொள்வது, தன்னைத்தானே சுற்றவும் சூரியனை சுற்றவும் ஒரே மாதிரியான காலத்தை நேரத்தை எடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி. 224.7 நாள்கள் சூரியனை சுற்ற, 243 நாட்கள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள. நெக்ஸ்ட் புவி. புவி வந்து பாருங்க 365.3 நாட்கள். 365.3 நாட்கள் வந்து சூரியனை சுற்றுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். ஸோ 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடிகள் வந்து தன்னைத்தானே சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போ ஒன்னே ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவு, துணைக்கோள்கள். நெக்ஸ்ட் வியாழன். வியாழன் வந்து பாருங்க இருக்கிறதுல வந்து 9 மணி நேரத்துல, அதாவது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்ளும் ஒரு கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன். தன்னைத்தானே சுற்றி கொள்ள குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கோள் அப்படின்னு வந்து கேட்டிருக்குதான் வியாழன். 9 மணி நேரம் 51 நிமிடங்கள். 9 மணி நேரம் 51 நிமிடங்கள். நெக்ஸ்ட் சனி. பூமியை போன்றே தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் ஒரு கோள். தன்னைத்தானே சுற்றி கொள்ள பூமிக்கு நிகரான கோள் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. 23 மணி நேரம் வந்து நம்ம 23 மணி 56 நிமிடம் 4 வினாடி என்றது வந்து பூமி. 24 மணி நேரம் 14 நிமிடம் என்றது வந்து பாத்தீங்கன்னா சனி. நெக்ஸ்ட் பாருங்க யுரேனஸ். உருளும் கோள்னு வந்து சொல்லப்படக்கூடியது. என்னது 84 வருடத்துல வந்து சூரியனை வந்து சுத்திடுது. அதுக்கடுத்து வந்து 17 மணி நேரம் 14 நிமிடங்கள். 17 மணி நேரம் 14 நிமிடங்கள்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரவு பகல் மாற்றம் வந்து நிகழ்துன்னு சொல்றாங்க. நெப்டியூன் 164.8 வருடங்கள் சூரியனை சுற்றி எடுத்துக்கொள்ளும் காலம். 16 மணி நேரம் 3 நிமிடங்கள் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் நெப்டியூன். நெக்ஸ்ட் யுரேனஸ். யுரேனஸ் வந்து உருளும் கோள் வந்து சொல்லப்படக்கூடியது. சோ இதை கண்டுபிடிச்சவங்க வந்து என்னன்னா ஹெர்ஷல். இது யுரேனஸ் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்ஷல்.
நெக்ஸ்ட் தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள். நம்ம டெலஸ்கோப் மூலமா வந்து பார்த்து கண்டுபிடிச்சது வந்து யுரேனஸ் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது. யுரேனஸ் வந்து பச்சை நிறமாக வந்து தெரியறதுக்கான காரணம் வந்து மீத்தேன். யுரேனஸ் வந்து ஃபுல்லா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து இருக்குது. காரணம் வந்து மீத்தேன் கேஸ் வந்து அதிகமா இருக்குது. கிரேக்க விண்கடவுள் பெயரால் விண்கடவுள்னா யுரேனஸ். விண்கடவுளுக்கு பேர் வந்து என்னன்னா யுரேனஸ். யுரேனஸ் துணைக்கோள்களில் மிகப்பெரியது டைட்டானியம். டைட்டானியம் சொல்றோம் பாருங்க, அந்த டைட்டானியம் தான் வந்து என்னன்னா யுரேனஸ் உடைய மிகப்பெரிய கோள். நெக்ஸ்ட் நெப்டியூன். சூரியனுக்கு வந்து சூரியன் கிட்ட இருந்து மிக தொலைவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோள், அதிக அளவு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோள் வந்து நெப்டியூன். அதனால என்ன பண்ணுது, சூரிய வெளிச்சம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. அதனால இந்த நெப்டியூன் வந்து ஃபுல்லா குளிர்கோளா வந்து குளிர்ந்த கோளா வந்து தெரியுது. கடல் கடவுள் பெயரா வந்து உருவானதான் வந்து நெப்டியூன் என்ற பெயரு. நெக்ஸ்ட் நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் வந்து ட்ரைட்டன். ஸோ இந்த துணைக்கோள்கள்லாம் வந்து முக்கியமா வந்து பாத்துங்க. டைட்டானியம்ன்றது வந்து எது, டைட்டானியம்ன்றது எதோடைய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரைட்டன். ட்ரைட்டன்ன்றது வந்து எதோடைய துணைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்டியூன். நெக்ஸ்ட் குறுங்கோள்கள். ஸோ நம்ம இந்த 8 கோள்கள் தவிராம குறுங்கோள்கள் வந்து ஒரு சில குறுங்கோள்கள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிஸ், மேக்மேக். எரிஸ் வந்து சொல்லக்கூடியது எரிஸ், மேக்மேக், ஹெமியா, ஹவுமியா வந்து சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் நிலவு. இந்த பூமியோட துணைக்கோள் இது எல்லாமே வந்து என்னன்னா குறுங்கோள்ல வரக்கூடியது. புளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹவுமியே, நிலவு. மொத்தம் வந்து 5 குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. புளூட்டோ, செரஸ், எரிஸ், மேக்மேக், ஹெமியா. அதே நிலான்றது வந்து பூமியோடைய துணைக்கோளா வந்து இருக்குது. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் புவியை சுற்றி வரவும் எடுத்துக்கொள்ளும் காலம் 27 நாட்கள் 8 மணி நேரம். இரண்டிற்கும் ஒரே காலம் வந்து இருக்குது. சோ அதனாலதான் வந்து நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோடைய இந்த நிலவுடைய மறுபக்கம் நமக்கு தெரியல. நிலவோட மறுபக்கம் வந்து தெரியணும் அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஒரு குறிப்பிட்ட காலமும் பூமியை சுத்தி வர ஒரு குறிப்பிட்ட காலமும் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், நிலவு வந்து இன்னொரு பக்கம் தெரியும். ஆனா தெரியாததுக்கான காரணம் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் பூமியை சுத்திக்கிறதுக்கும் வந்து 27 நாட்கள் 8 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. புவியில் இருந்து நிலவு உள்ள தொலைவு 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர் தொலைவு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புவி வந்து நம்ம பூமியில இருந்து தொலைவா வந்து இருக்குது. சோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பாத்துங்க. நிலவை பற்றி ஆராய இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. வருஷம் பாத்துங்க 2008. அப்போ என்ன பண்றது, அதாவது 2008 முறை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வைக்கணும். எதுக்காக, சந்திரனை வந்து பிடிக்கிறதுக்கு. 2008 முறை 2 முறை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நாம 8 வைக்கணும். காரணம் வந்து என்ன பண்றது, நம்ம இந்த சந்திரனை பிடிக்கிறதுக்கு வந்து அத்தனை முறை வந்து 8 வைக்கணும். நிலவை பற்றி ஆராய இந்தியாவின் முதல் விண்கலம் எது அப்படின்னு சந்திராயன். சந்திரன். நிலவுன்னு என்னது, சந்திரன். சந்திரன் வந்து சந்திரன் வந்து ஆராய்ச்சி அனுப்புறது வந்து என்னன்னா சந்திராயன். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்கள். சிறிய திடப்பொருள்கள் என்னன்னா சிறுகோள்கள். இந்த சிறுகோள்கள் சொல்லக்கூடியது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் சென்டர் எடுக்கக்கூடிய அந்த பெல்ட்ல வந்து இருக்கக்கூடியது ஆஸ்ட்ராய்டு வந்து சொல்லக்கூடியது. எழுபத்தி 6 வருடங்களுக்கு ஒரு முறை புவிக்கு அருகில் வரும் வால்மீன். 76 வருடங்களுக்கு ஒரு முறை புவிக்கு அருகில் வரும் வால்மீன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு, மீட்டியர் வந்து சொல்லப்படக்கூடியது. எது வந்து நம்ம பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வரக்கூடிய ஒரு மீட்டியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேலி.
ஹாலி ஹைலி ஹாலி ஆஸ்ட்ராய்டு தான் என்ன பண்ணது 1986 வந்து போனா வந்தது. இதுக்கு முன்னாடி 76 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஹாலி. வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாங்கும் விண்கற்கள். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாண்டும் விண்கற்கள். அப்போ வளிமண்டலத்துல வந்து போனா இருக்குது, அதையும் தாண்டி வர்றது வந்து என்னன்னா மீட்ராய்ட்ஸ். மேல இருக்கிறது வந்து பண்ணா ஆஸ்ட்ராய்டு வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பண்ணா உள்ள வந்துருது, ஆஸ்ட்ராய்டு உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பண்ணா மீட்டியர்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. மீட்டர்ஸ். இதெல்லாம் விண்வீழ் கற்கள். புவியின் வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோள வடிவம். புவியின் வடிவம் வந்து பண்ணாதுன்னா கோள வடிவம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியாய்டு. என்ன வடிவம்? ஜியாய்டு வடிவம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புவியின் வடிவம். தமிழ் வந்து பண்ணா இப்படி எழுதுவாங்க ஜியாய்டு. புவியின் வடதுருவம் முதல் புவி மையத்தின் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு. பாருங்க, வடதுருவம் முதல் புவி மையத்துடைய வழியாக தென்துருவம் வரை. பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்குது வடதுருவம் என்ற ஒரு கோடு. வடதுருவத்தில் இருக்கக்கூடிய கோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து மையம் வந்து வருது. இங்க இருந்து தென்துருவம் வந்து வரக்கூடிய ஒரு கோடு, கற்பனை கோடுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அச்சு. அச்சு கோடுன்னு சொல்றது. சரி, இந்த பக்கம் வந்து போதுல கிடைமட்டமா வந்து போகக்கூடிய கோடு, அந்த கோடுக்கு வந்து தீர்க்க கோடு. என்ன கோடு? அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோடு. புவியின் சாய்வு எத்தனை அப்படின்னு பார்த்தா 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு. 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்குது. இந்த கொஸ்டின் வந்து முக்கியமானது.